பொங்கல் விடுமுறையில் வாக்காளர் பட்டியல் திருத்த கால அவகாசத்தை ஜனவரி 28 வரை நீட்டிக்க கோரிக்கை. சென்னை தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டுமென்றும் கூடுதல் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டுமென்றும் சிபிஎம் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தியுள்ளன. முக்கிய கோரிக்கைகள்: கால நீட்டிப்பு. தற்போதுள்ள காலக்கெடுவான ஜனவரி 18ஆம் தேதியை ஜனவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும். சிறப்பு முகாம்கள். விடுபட்ட வாக்காளர்கள் எளிதாக பங்கேற்க ஏதுவாக ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும். காரணம் என்ன? சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு. நாகராஜன் ஆகியோர் சமர்ப்பித்த மனுக்களில் குறிப்பிட்டுள்ள காரணங்கள்: பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். பங்கேற்பதில் சிக்கல். ஜனவரி 10 முதல் 18 வரை திருத்தப் பணிகள் நடைபெறுவதால் பயணத்தில் இருக்கும் வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சரிபார்க்கவோ அல்லது புதிய பெயர்களை சேர்க்கவோ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வாக்குரிமை பாதிப்பு. கால அவகாசம் நீட்டிக்கப்படாவிட்டால் லட்சக்கணக்கான தகுதியுள்ள வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து விடுபடும் அபாயம் உள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போதைய கால அட்டவணை எஸ்ஐஆர் 2026. வரைவு பட்டியல் வெளியீடு டிசம்பர் 19, 2025. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 18, 2026. சிறப்பு முகாம்கள் ஏற்கனவே முடிந்தவை டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 4, 5. இறுதி பட்டியல் வெளியீடு பிப்ரவரி 17, 2026. அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு. திமுக உள்ளிட்ட கட்சிகளும் ஏற்கனவே இந்த திருத்தப் பணிகளுக்கான கால அவகாசம் போதாது என்று கூறி வந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சிகளும் கால நீட்டிப்பு கோரி தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறும் மிக முக்கியமான திருத்தப் பணி என்பதால் அனைத்து கட்சிகளும் இதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன.